உங்களை வேலைக்கு சேர்த்துக்கிட்டோம். உங்க வேலை என்ன நீங்க கேட்கவே இல்லையே. நீங்க சொல்லவே இல்லையே. எனக்கும் எங்க அம்மாவுக்கும் கத்தி கழுத்துக்கு பக்கத்துலயே இருக்கு. ஏங்க கத்தி உங்க கழுத்துக்கு பக்கத்துலயே இருக்குன்னு சொன்னீங்களே, யார் அந்த கத்தி? எங்க அப்பா. கொஞ்சம் புரியும்படியா சொல்றீங்களா? இவன் படிக்காதவன். இவனும் தான். ஒரு பெரிய கோடீஸ்வரனோட ஒரே மகளா பிறந்தாங்க எங்க அம்மா. அவங்க போதாத காலம் கார் டிரைவருக்கும் அவங்களுக்கும் காதல் ஏற்பட்டுடுச்சு. எங்க தாத்தா அவங்க காதலுக்கும் குறுக்க நிக்கல, கல்யாணத்துக்கும் குறுக்க நிக்கல. கல்யாணமும் நடந்துடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் அந்த கார் டிரைவரோட சாரி எங்க அப்பாவோட சுயரூபம் தெரிய ஆரம்பிச்சது. அன்னபூரணி, விளக்கணைக்கு போறியா? ஒரு நிமிஷம். காலையில இருந்து உங்ககிட்ட கேட்கணும் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு அவசரமா ஒரு 20,000 ரூபாய் பணம் வேணுமே. எல்லாமே உங்க பணம் தானே, காலையில தர்றேன். காலையில எதுக்குன்னு கேட்பேன். நான் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குன்னு சொல்லுவேன். உங்க அப்பா என்ன வியாபாரம்னு கேட்பாரு. ஒருவேளை நான் ஆரம்பிக்கிற வியாபாரம் அவருக்கு பிடிக்காம இருக்கலாம், பணம் கொடுக்க மாட்டேன்னுவாரு. இதுக்கு இந்த வம்பெல்லாம் இந்த கையில பணத்தை கொடு, இந்த கையில நானே விளக்கணைக்கிறேன். போதுமா? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் ஒரு தனி டைப். என்னையே நம்பாதவன் பொண்டாட்டியா நம்ப போறேன். நாளைக்கு நல்ல நாள், விஜயதசமி. பிடி கார் ஒண்ணு வாங்கலான்னு ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். ஓ, போய் பணத்தை கொண்ட. சொந்த புருஷன் கிட்டயே பணம் கொடுத்துதான் சந்தோஷமா இருக்க முடியுங்கிற துர்பாக்கிய நிலை ஒவ்வொரு நாளும் எங்க அம்மாவுக்கு. அப்படிப்பட்ட சந்தோஷத்துல பிறந்தவங்களா நீங்க? பிறக்கும் போதே வித்தியாசமா தான் பிறந்திருக்கீங்க. அது என் தலையெழுத்து. ஓ, அந்த கவலையிலேயே கொஞ்ச நாள்ல எங்க தாத்தா இறந்துட்டாரு. உங்க அப்பனை விவாகரத்து பண்ணிட்டு உங்க அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? டேய் சிஷ்யா, தம் புருஷன் சரியில்லை, அவனை விவாகரத்து பண்ணணும் அப்படின்னு இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொம்பளையும் நினைக்க ஆரம்பிச்சுட்டா 100க்கு 90 பேர் தன் கையில பெட்டிஷனோட கோர்ட்டு வாசல்ல போய் நிப்பாங்கடா. ஏன்னா ஒரு புருஷன் சரியில்லை, என்னையும் சேர்த்துத்தான். மஞ்சளா கழுத்துல ஒண்ணு தொங்க விடுற மேத புச்சுக்குன்னே போராடுவாங்க. வாழ்க்கையில முதல் பாதி திருந்தனுமேங்கிற ஏக்கம், 2வது பாதி திருந்தலையேங்கிற துக்கம். கட்சியில கண்ணம்மாப்பேட்டை டுண்டு உண்டா டக்க டக்க டுண்டு உண்டா டக்க. கொஞ்சம் நிறுத்து. அம்மாவோட கதைக்கு வருவோமா? ஏய், சைடுல இந்த மாதிரி மக்களுக்கு ஊருகா தேவை மச்சான், நான் கொடுத்துறது. இந்தம்மா துட்டுக்கு பிறந்தவளே, நீ மீதி கதையை சொல்லு. நானும் பிறந்தேன். குழந்தைக்கு சோறு விட்டு போறியா? ஆமா. வழக்கமா நம்ம குடும்பத்துல காக்காய்க்கு சோறு வச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுறது. இங்க காக்கா கிடையாது. இந்த பூனைக்காக சோறு போடு. என்ன பாக்குற? நம்ம குழந்தையோட நல்லதுக்கு தாண்டி சொல்றேன். போடு பூனைக்கு. பாத்தியா, பூனை செத்து போச்சு. அதையே நம்ம குழந்தை சாப்பிட்டு இருந்தா அதுவும் செத்து போயிருக்கும். நான் எவ்வளவு நல்லவன். சோத்துல விஷம் வச்சுனே தவிர குழந்தைய சாப்பிட விட்டனா? இந்த நல்ல குணத்துக்கு நீ எனக்கு ஒரு 50,000 ரூபாய் பணம் கொடுக்கணும். ஏதோ பிடி கார் வச்சு பழச்சிக்குவேன். நாளைக்கு விஜயதசமி, நல்ல நாள். போய் ஒரு 50,000 ரூபாய் செக் போட்டுக்கொண்டேன். பெத்த பொண்ணுக்கே சோத்துல விஷம் வச்ச சோமாரி. இப்ப யாரு சோமாரி யார் சோமாரி இல்லன்னு அலச ஆரம்பிச்சா நம்ம 2 பேர் சரித்திரமும் வெளியே வந்துரும். கம்முன்னு மிச்ச கதையும் கேட்போம். சோமாரி, அதுவும் கரெக்ட். இது கொஞ்சம் உள்கட்சி பூசல்மா, நீ சொல்லு. எங்க அம்மாவோட சொத்துல பாதி அவர் மூலமா கரைஞ்சது. கொஞ்சம் என்ன நல்லபடியா வளர்க்கறதுக்கு செலவழிஞ்சது. நானும் வயசுக்கு வந்துட்டேன். மாப்பிள்ளையா இவனா? இவருக்கு என்னடி குறைச்சல? படிப்பு எக்கச்சக்கம். ஆமா, FCF புரியல, 5th கிளாஸ் ஃபெயில். சொத்து எக்கச்சக்கம்.
மத்தவங்க கிட்ட நீ எடுத்துக்கிட்டது. சீ, அறிவு கெட்ட கழுத எந்திரா. ஆமா, நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? இப்படி ஒரு மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்திருக்கீங்களே. இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட என் பொண்ணை நானே கழுத்து நெரிச்சு கொன்னுடுறேன். அதுக்கு அவசியமே இல்ல. இப்ப எனக்கு அவசரமா 2 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. அதை இந்த மாப்பிள்ளை கொடுக்குறேங்கிறாரு. அதுக்காகத்தான் நம்ம பொண்ணு உமாவை இவருக்கு கட்டி கொடுக்க போறேன். இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். சம்மதிக்க வைப்பேன். எப்படி? உன் பொண்ணு நடத்த கட்ட ஒண்ணு ஊரு பூரா ஏலம் போடுவேன். அட பாவி, பெத்த அப்பனா நீ? அப்பனா இருக்கிறத விட பணக்காரனா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மரியாதையா நீயே 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துடு, இந்த மாப்பிள்ளைய கூட்டு போயிடுறேன். பணம் பணம் பணம். ஐயோ, ஒன்ன போய் கடவுளே. இதோக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு செக்கு. தேங்க்ஸ் டி அன்னபூரணி. உமா கண்ணு வரட்டுமாடா. இது தீர்ந்த உடனே மறுபடியும் வருவேன். டேய் லூசு, வாடா போலாம். வரட்டா? எங்க அப்பாவோட கொடுமையால எங்க அம்மாவுக்கு பைத்தியமே பிடிச்சு போச்சு. எங்க வக்கீல் சொத்து எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு. அது என்னங்க அது ஃப்ரீஜ்? ஃப்ரீஸ்னா உனக்கு தெரியாது? தெரியாதே. ஃப்ரீஸ்னா எனக்கு தெரியாது. சரி, நீதான் சொல்ல. அம்மா சொல்லுவாங்க, கேளுங்க. சிஷ்யனுக்கு இங்கிலீஷ் வாங்கல் தானே, நீ சொல்லுமா. அது என்னது அது ஃப்ரீஜ்? எங்க அம்மா பைத்தியமா இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க எங்க சொத்தெல்லாம் உங்களுக்கே சொந்தம்னு ஒரு பத்திரத்துல எழுதி அவங்களை கையெழுத்து போட சொன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? போட்டுருவாங்க இல்லையா? எங்க சொத்தெல்லாம் உங்களுக்கு சொந்தமாயிடும். அதனால அவங்களோட பைத்தியம் தெளிகிற வரைக்கும் அவங்க எதுல கையெழுத்து போட்டாலும் அது செல்லாதுன்னு நம்ம கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கணும். அதுதான் ஃப்ரீஸ். இதே தாங்க நானும் சொல்லலாம்னு நினைச்சேன். சொல்ல வேண்டியது தானே, தொண்டையில தான் அச்சுக்கு இருந்ததா? ஆக வக்கீல் ஒரு நல்ல காரியம் பண்ணாரு. ஆமா, இப்ப உங்க அப்பா எங்க? அடிக்கடி வருவாரு. எங்க அம்மாவுக்கு பைத்தியம் தெளிஞ்சிடுச்சான்னு மிருக வைத்தியம் பண்ணிட்டு போயிடுவாரு. நாங்க உடனே வீட்டை மாத்திடுவோம். ஆனா அதையும் கண்டுபிடிச்சு அங்கேயும் வந்துடுவாரு. அவரு இப்ப என்னங்க பண்றாரு? என் பேர்ல ஒரு கேளிக்கை விடுதி நடத்துறாரு. அங்கேதான் எல்லாமே. எங்க அப்பா கிட்ட இருந்து எனக்கும் எங்க அம்மாவுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம தீர்த்து வைக்கிற உங்களுக்கு ₹1,00,000 வரைக்கும் கொடுக்க நான் தயார். ₹1,00,000? அண்ணே, இப்படி கொஞ்சம் வரியா? அக்கா ஒரு நிமிஷம். ஏ குருவே, ₹1,00,000? நீ நானும் கூட்டணி அமைச்சுக்கோமா? எனக்கு 50, உனக்கு 50. வேணாம் சிஷ்யா, நானே முன்ன நின்னு எல்லா காரியத்தையும் நடத்துறேன். ₹1,00,000 நான் வாங்கிக்கிறேன். கட்சியில உனக்கு 5ஓ 10ஓ பக்சிஸ் கொடுக்குறேன். பக்ஷிஸ் நீ எனக்கு தரியா? என் சொந்த காலியே எனக்கு நிக்க தெரியும். லட்சத்தை சம்பாதிக்கிறேன், உனக்கு 5 மாத்திரம் பக்சிஸ் தரேன். பார்க்கலாமா? பார்க்கலாமா? பார்க்கலாம். பார்க்கலாம். ஒரு கை பாப்போம். ஒரு கை பார்ப்போம். இந்த தென்னை மரம் தான் சாட்சி. இது வா. உங்க அப்பனோட பிரச்சனையை தீர்க்க வேண்டியது என் மனைவிக்கும் மகளுக்கும் பாதுகாப்பாக நீங்கள் இருவரும் வந்திருப்பது எனக்கு தெரியும். 1 மாதத்திற்குள் என் வீட்டை விட்டு நீங்கள் ஓடாவிட்டால் நான் உங்களை ஓட்டுவேன். சிங்கார். ஐயா, ஐயா, என்னங்க? இன்னும் 1/2 மணியில சின்னம்மா வெளியில போகணும். நீங்க கூட துணைக்கு போறீங்க. அவன் சோம்பேறி அஞ்சல, இன்னும் குளிக்கவே இல்ல. நான் பாத்தியா குளிக்காமலே ரெடி ஆயிட்டு. நான் கூட போறேன். இவர் தான் கூட போறாரு, நீங்க வீட்டுக்கு காவலா இருக்கீங்க. வேலைக்கார கைத என்னடி வெட்டு? இவங்க 2 பேரும் வெளியில அனுப்பிச்சு யாரும் இல்லாத நேரத்துல இந்த வயசு பையன் ராவணனை மச்சிக்கலான்னு பாக்குறியா? நடக்காதுரி. குருவே, எது எப்படியோ எனக்கு கிடைச்சது பாப்பா, உனக்கு கிடைச்சது பீப்பா. நான் போய் குளிச்சுட்டு வரேன். குருவே,
உன்னோட வயசையும் உருவத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நைஜீரியா முடி, அல்ஜீரியா மீசை, சைபீரியா உடம்பு, சவுதி அரேபியா லுங்கி, தேகம் இரும்பு உலக்க. அதான் எனக்கு கிடைச்சது பாப்பா, உனக்கு கிடைச்சது பீப்பா. ஓய், வருங்காலத்துல ஏன் சொத்து? என்ன பார்த்து பொறாமைப்படுறியா? என்ன பண்ண முடியும்? புரட்சி தலைவரோட இளமை, நடிகர் திலகத்தோட துடிப்பு, காதல் இளவரசனோட பர்சனாலிட்டி, சூப்பர் ஸ்டாரோட ஸ்டைல், இதெல்லாம் என்கிட்ட இருக்கே. உன்கிட்ட பானை மாதிரி தொப்பதான் இருக்கு. அதான் எனக்கு கிடைச்சது பாப்பா, உனக்கு கிடைச்சது பீப்பா. ஏய், யானை படுத்தாலும் 1000 பொன்றா விட மாட்டேன். இன்னொரு தடவையா? இதோட 43 ஆச்சுமா. மங்காத்த ஆடுவோம். இது வேணா. என்ன குருவே, சீட்டு கட்டா விளையாடுறீங்களா? விளையாடுங்க விளையாடுங்க. நீ வாமா. ஒரு நிமிஷம் சிஷ்யா. வெளியில போகும்போது ஏன் கூப்பிடுறீங்க? ஒரு சின்ன சந்தேகம். நாங்க போயிட்டு வந்த அப்புறம் கேளுங்க. அது இல்லம்மா, இப்போ உங்க அப்பாவால உங்களுக்கு ஆபத்து அதிகமா இல்ல உங்க அம்மாவுக்கா? பெரியம்மா வீட்ல இருக்கிறவங்க, வயசானவங்க, அவங்களுக்கு ஆபத்து வந்தாலும் தப்பிச்சுக்கலாம். ஆமா. சின்னம்மா சின்ன பொண்ணு, வயசு பொண்ணு, அதுவும் வெளியில போகுது, அவங்களுக்கு தான் ஆபத்து ஜாஸ்தி. ஆமா. அப்போ ஆபத்து அதிகம் இருக்கிற சின்னம்மா பின்னாடி விஷயம் தெரியாத 5வது சிஷ்யம் போறது நல்லதா இல்ல விஷயம் தெரிஞ்ச 4வது சிஷ்யம் போறது நல்லதா? ஏய், இரு என்ன சொன்னா இன்னொரு தடவை சொல்லு. அம்மா, எங்க குருநாதர் இருக்கிறாரு, அவரு எனக்கு தனியா சில வித்தைகள்லாம் கத்து கொடுத்துக்கிறாரு. சேனை, கருணை, உருளை, சேப்பங்கு, இந்த மாதிரி. சேன கருண உருள சேப்பங்க. என்ன எல்லாம் கிழங்கு பேரா இருக்கு? ஆமா, அச்சா கிழங்கு மாதிரி உடம்பு வீங்கணும். இந்த பாருங்க, ஆள்காட்டி விரலால அச்சா சேனை, பாம்பு விரலால அச்சா கருணை, மோதிர விரலால அச்சா உருளை, சுண்டு விரலால அச்சா சேப்பங்கு. கட்ட வரலால அது மரவள்ளி. அப்ப இதெல்லாம் இவனுக்கு தெரியாதா? அது அவங்கிட்ட குருநாதர் செத்துட்டே சொன்னார்ல, அதுக்கப்புறம் ஹைதராபாத் என்ன பார்த்தாருல்ல, அப்பதான் இந்த வித்தையெல்லாம் எனக்கு கத்து கொடுத்தேன். எப்படி இருக்குது வித்தை? வித்த நல்ல வித்த. ஒடியா நீ போகாத, தடியா நீ போ. அம்மா. ஜெயராம், அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. நான் பேசாம அவரையே கூட்டிட்டு போறேன். அம்மா, திடீர்னு இப்போ உங்க புருஷன் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, சின்ன பையன் பயப்படுவான்ல, சில வித்தைகள்லாம் தனியா சொல்லி கொடுத்துட்டு போறேன். வாடா மச்சி, வா 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 வா. வாடாய மச்சிகளா. இது சவுதி அரேபியா லுங்கி தான், சைபீரியா உடம்பு தான், அல்ஜீரியா மீசை தான், நைஜீரியா முடி தான். ஆனா அந்த முடிக்குள்ள இருக்குது சிறுமூல சகுனிது, பெருமூல சாணகியந்து. அதான் எனக்கு கச்சது பாப்பா, உனக்கு கச்சது பீப்பா. வா மச்சி வா. போலாமா? பாய். வரேன்டா பப்பாலே. மச்சிகளா மச்சிகளா, பச்சிகளா பச்சிகளா. எப்படியா அடுக்கு? அடுக்கல 5 விரலால் அடிப்பேன். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பூஷணி. அடுக்கு. நீ அடுக்கு. அடுக்கு அடிப்பேன். 100 ரூபா. ஆளுக்கு 25 ரூபா எடுத்துக்கங்க. 2 கிளாஸ் வாங்கி ஊத்திக்கங்க. கிரே கலர் அம்பாசிடர், TMO 3335. ஒரு சின்ன பொண்ணு ஓட்டுவா, அவ மேல ஒரு துரும்பு கூட படக்கூடாது. பக்கத்திலேயே ஒரு குண்டா இருப்பான், சிகப்பு லுங்கி, கிரீம் கலர் ஜிப்பா, துருட்ட முடி, அவனை தான் அடிக்கணும். இந்த பணம் ரத்தம் வர்றதுக்கு மட்டும்தான். கையை முறிச்சிங்கன்னா அதுக்கு தனி பணம், காலை முறிச்சிங்கன்னா அதுக்கு தனி பணம். கவனமா கேளுங்க. உமா வழக்கமா போற வஉசி பார்க்குக்கு போங்க. யார் இவங்கெல்லாம்? பார்த்தா கூலி பட்டாளம் போல இருக்குது. வண்டி ரிவர்ஸ் எடுத்துட்ட. நீ மட்டும் இருந்தா பரவாயில்ல, ரிவர்ஸ் எடுத்துலாம். வண்டியில நானும் இருக்கிறேன்ல, அது எனக்கு அழகு இல்ல, ஏன்னா நான் ஆம்பளை. இரு வரேன். மதுரை வீரண்டானா எம்எல்ஏ கை வைக்கிறீங்க, நெஞ்சில இருக்கிற மஞ்சா சொத்தை எடுத்துறேன். வாடா 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 வாடா. இவங்காலி அடுத்தது
பண்ற டாய் வெரி நைஸ். டாய் டாய் சூடா யாரா உன் அம்சா ஜெயராமன் உங்களை பணம் கொடுத்து அடிக்க சொன்னார். அந்த ஜெயராமன் கிட்ட அடிச்சேன்னு சொல்றியா வெரி குட். நேமத்தம்பட்டி அருணாச்சல வாத்தியாரோட சிஷ்யன் தான். யாருங்க அது நீங்க தான். நான் தான் 4வது சிஷ்யன் 5வது நான் நம்ம போலாமா வா போலாம்